வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறப்பு HPV தடுப்பூசி முகாம். பெண் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். புதுவையில் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறப்பு HPV தடுப்பூசி முகாமில் பெண் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் நோக்கத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிறப்பு HPV தடுப்பூசி முகாமில் ஏராளமான பெண் குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் பங்கேற்றனர். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலை முதலே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள பொதுமக்கள் திரண்டனர். 14 வயதுக்கு மேற்பட்ட 15 வயது பிறந்தநாளை எட்டாத பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாக கருதப்படும் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் HPV தொற்றிலிருந்து முன்கூட்டியே பாதுகாப்பு அளிக்கும் இந்த திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்ததால் தகுதியுடைய பலர் சிரமமின்றி சுகாதார நிலையங்களுக்கு வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மீதமுள்ள தகுதியுடைய சிறுமிகளும் அடுத்த கட்ட முகாம்களில் பங்கேற்று பயனடையுமாறு சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த NR காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை பாளையத்தைச் சேர்ந்த மன்னாதன், சகடப்பட்டு சிவராமன், வீரப்பன், சுந்தர், விஷ்ணு, சுரேஷ், ரவிச்சந்திரன் மற்றும் சன்னியாசி குப்பத்தைச் சேர்ந்த மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமாரை சந்தித்து கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் கட்சியின் துண்டை அணிவித்து வரவேற்றார். முன்னதாக திருபுவனை பாளையத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் கட்சியில் இணைந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமாருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் மாற்றுக் கட்சிகளில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் பொருளாதார ரீதியாக மக்கள் முன்னேறினால் மட்டுமே வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளை படைக்க முடியும். உங்கள் முன்னேற்றத்திற்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் என்றார். உங்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தயக்கமின்றி தன்னை அணுகலாம் என்றும் பொதுமக்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகள் மற்றும் வளர்ச்சி பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்வேன் என்று அவர் உறுதியளித்தார். புதுச்சேரியில் ஆண்டு மாநில குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமெச்சூர் குத்துச்சண்டை சங்கத்தின் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான ஆண்டு மாநில குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியின் துவக்க விழா உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. சங்கத் தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கர் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சபரி வித்யாசிரமம் மேல்நிலைப்பள்ளி இயக்குனர் அமுதவாணன், தொழிலதிபர் தேவி பிரியா, புதுச்சேரி ஜூடோ சங்க பொதுச் செயலாளர் ஜெயராஜ், புதுச்சேரி தேக்வாண்டோ சங்க பொதுச் செயலாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். சர்வதேச மற்றும் மாநில அளவிலான குத்துச்சண்டை வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பல்வேறு எடை பிரிவுகளில் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மாநில அளவிலான திறமைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு வீரர்களை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த சாம்பியன்ஷிப் நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் புதுப்பிக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்குகளை அமைச்சர் VP சிவக்கொழுந்து திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பழுதடைந்த ஹைமாஸ் விளக்குகள் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. அதன்படி மடுவுப்பேட்டை புத்துக்கோயில் அருகில், மாரியம்மன் கோயில் அருகில் மற்றும் கல்பனா சாவ்லா நகர் ஆகிய 3 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள ஹைமாஸ் விளக்குகளும், அதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரம் எம்ஜிஆர் வீதி பாலம் அருகில் அமைந்துள்ள ஹைமாஸ் விளக்கும் மற்றும் வஉசி வீதியில் அமைந்துள்ள ஹைமாஸ் விளக்குகளை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரும் அமைச்சருமான சப்தகிரி விபி சிவக்கொழுந்து மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். அப்போது ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அமைப்பினர் கலந்து கொண்டனர். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow you to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை சார்பில் செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்வதற்காக இந்திய அரசின் குடிமை பதிவு முறை சிஆர்எஸ் போர்ட்டலில் 1/11/2025 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், பொதுமக்கள் நலன் கருதி பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31/10/2025 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் தொடர்பான பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை இதற்கு முன் நடைமுறையில் இருந்தது போல சம்பந்தப்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அல்லது பொது சேவை மையங்கள் சிஎஸ்சிஎஸ் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்றும், முந்தைய பிறப்பு மற்றும் இறப்பு தகவல் அமைப்பு பிஐடிஐஎஸ் போர்ட்டலில் இருந்து சிஆர்எஸ் போர்ட்டலுக்கு பழைய தரவுகள் மாற்றப்பட்ட காலகட்டத்தில் 1/11/2025க்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான வசதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது தற்போது அந்த பழைய பதிவுகளுக்கான திருத்த வசதி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே 31/10/2025 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பதிவு செய்யப்பட்ட பிறப்பு அல்லது இறப்பு பதிவுகளில் திருத்தம் தேவைப்படும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்தை அணுகி தேவையான ஆதார ஆவணங்களுடன் தங்களது விண்ணப்பத்தை சரிபார்க்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 1/11/2025 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் தொடர்பான பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பொதுமக்கள் இந்திய அரசின் சிஆர்எஸ் போர்ட்டலில் இருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கூறப்பட்டிருக்கும் வழிமுறைகளை பின்பற்றி சான்றிதழை பதிவிறக்கம் செய்யலாம் என்றும், சிஆர்எஸ் சான்றிதழ் பதிவிறக்கம் பக்கத்திற்கு செல்லவும், விண்ணப்பதாரரிடம் உள்ள தனித்துவமான குறிப்பு எண், அதாவது யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர், பதிவு விவரங்களை உள்ளிடவும், பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபியை உள்ளிடவும், பிறப்பு இறப்பு சான்றிதழை பதிவிறக்கம் செய்யவும். பொதுமக்கள் https://crsorgi.gov.in என்ற முகவரியில் சிஆர்எஸ் போர்ட்டலுக்கு சென்று பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களுக்காக கிடைக்கப்பெறும் ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும், 1/11/2025 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பெறப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களில் திருத்தம் செய்வதற்கு திருத்த விண்ணப்பத்தை சிஆர்எஸ் போர்ட்டல் மூலம் ஆன்லைனிலோ அல்லது சம்பந்தப்பட்ட நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்தை அணுகியோ சமர்ப்பிக்கலாம் என்றும், தகுதி வாய்ந்த அதிகாரியால் திருத்தம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு திருத்தப்பட்ட சான்றிதழை சிஆர்எஸ் போர்ட்டலில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிஆர்எஸ் போர்ட்டலில் இருந்து பெறப்படும் சான்றிதழ்கள் செல்லுபடியாகும் அதிகாரப்பூர்வ சான்றிதழ்கள் ஆகும். இத்தகைய சான்றிதழ்களின் செல்லுபடித்தன்மையானது அதன் அச்சுப்பிரதி வண்ணத்திலோ அல்லது கருப்பு வெள்ளையிலோ உள்ளது என்பதை பொறுத்ததல்ல. துறையின் அலுவலகங்கள், நிறுவனங்கள் மற்றும் இதர அமைப்புகள் சான்றிதழில் உள்ள விவரங்கள், QR கோடு, டிஜிட்டல் விவரங்களை சரிபார்ப்பதற்கு உட்பட்டு சிஆர்எஸ் மூலம் பெறப்பட்ட பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சான்றிதழ்களின் வண்ணம் அல்லது வடிவம் குறித்த எந்தவொரு குழப்பத்தையும் நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிறப்பு அல்லது இறப்பு சான்றிதழ்களை பெறுவதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் பொதுமக்கள் உதவிக்கு சம்பந்தப்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தை அணுகலாம் என்றும், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் சேவைகளை தடையின்றியும் மக்களுக்கு எளிதான முறையிலும் வழங்குவதை உறுதி செய்ய உள்ளாட்சித்துறை தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அச்செய்தி குறிப்பில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். காட்டேரிக்குப்பம் ஏரியில் தீ விபத்து ஏற்பட்டதில் மூங்கில் தோப்பு மற்றும் பனை மரங்கள் எரிந்தன. காட்டேரிக்குப்பம் பொறையார் குளம் பகுதியில் உள்ள ஏரிக்கரை அருகே அமைந்துள்ள மூங்கில் தோப்பு மற்றும் பனை மரங்கள் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ மேலும் பரவாமல் தடுக்க தீவிரமாக அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கோரிக்கையால் ரேஷன் கடைகளில் கோதுமை விநியோகம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து பல்வேறு நியாய விலை கடைகளில் அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் குடும்ப அட்டைதாரர்கள் சிரமம் அடைந்ததுடன் அத்தியாவசிய பொருட்களை திறந்த சந்தையில் கூடுதல் விலைக்கு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை உடனடியாக பொருட்கள் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தார். அவரது கோரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டதன் பேரில் தற்போது ரேஷன் கடைகளில் கோதுமை விநியோகம் மீண்டும் தொடங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் மீதமுள்ள அத்தியாவசிய பொருட்களும் தடையின்றி வழங்கப்பட வேண்டுமென எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சிறப்பு HPV தடுப்பூசி முகாம். பெண் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். புதுவையில் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.